எங்களை மாதிரி மியூசிக் டைரக்டர் எந்தெந்த படத்துலேருந்து எந்தெந்த பாட்டை காப்பி அடித்து அவங்க படத்துக்கு டியூன் போட்டாங்க அப்படின்றது நாங்களும் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி போடுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து முழுவதுமாக யாருமே காப்பி அடிக்கலை அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஒரு லைன் ரெண்டு லைன் அதை எடுத்து அதை இன்ஸ்பிரேஷனை வச்சு அதை அப்படியே டெவலப் பண்ணி அந்த டியூனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி போய் அவங்க பாடலுக்கு அவங்களோட ஸ்டைலில் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. அந்த பாடல் உருவாக்குனா மட்டும் போதாது, அதில் பிஜிஎம்னு ஒன்று இருக்குது. ஒரு பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ வரும், அதுக்கப்புறம் வந்து பிஜிஎம் வரும். ஃபஸ்ட்டு பிஜிஎம், செகண்ட் பிஜிஎம் இதெல்லாம் வரும். அது வந்து மேஜரில் வரணுமா மைனரில் வரணுமா இதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறது மியூசிக் டைரக்டர். அந்த பாடல் எந்த தாளத்தில் இருக்கணும் அப்படின்றது வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். அது வந்து தபேலா வரணுமா, அந்த தாளத்துக்கு ட்ரம்ஸ் வரணுமா, இல்லை ட்ரிபிள் பேங்கர்ஸ் வரணுமா, இல்லை டபுள் பேங்கர்ஸ் வரணுமா, இதெல்லாம் இருக்குது. இந்த மெயின் ட்ரம்ஸ் வந்தாலுமே அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி குட்டி வாத்திய கருவிகள்லாம் இருக்கும், தாள கருவிகள். அதெல்லாம் கண்டிப்பாக சேரணும். அந்த சில் சவுண்டுன்னுவாங்க, சிக் 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 சிக்குன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டெல்லாம் வந்து என்னென்ன சவுண்டு வரும், அந்த வாத்திய கருவி பேர் கப்பாஸ். இந்த மாதிரி பல வாத்திய தாளம்னு இருக்குது. சிங் சாக்னு இந்த கோயிலில் தவில் வாசிக்கும் போது போடுவாங்க பார்த்தீங்களா, அது தாளம்னுவாங்க. அந்த தாளம் வந்து அது கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது பார்த்தீங்க அப்படின்னா டீராடு மாதிரி இருக்கும். அந்த சவுண்டு எதில் வரும்னா முத்துமணி மாலைன்னு விஜயகாந்த் சார் பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டில் அந்த முதல் ஒவ்வொரு லைனும் முடியும் போது அந்த சவுண்டு வரும். அந்த சவுண்டு உண்டு பண்ணுற அந்த வாத்திய கருவி வந்து டீராடுன்னுவாங்க. அது ரெண்டு கம்பி மாதிரி இருக்கு, இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். அதில் ஒன்றோட ஒன்று தட்டும் போது அந்த சவுண்டு கிடைக்கும். இதெல்லாம் முடிவு பண்ணுறது வந்து மியூசிக் டைரக்டர் தான். ஒரே ஒரு லைன் இல்லை ரெண்டு லைன் வந்து எடுத்துட்டாங்க, அந்த பாடலிருந்து எடுத்துட்டாங்க, காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நாம் வந்து மியூசிக் டைரக்டரை வந்து அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாதுன்றது போக போக தான் தெரியுது. நாங்களும் வந்து என்ன காரணத்துக்காக இது உள்ளே வந்தோன்னா, இன்றைக்கி இளையராஜா சாரோட ஹேட்டர்ஸ் அதிகம். அப்போ இளையராஜா சார் பாடல்கள் பிடிக்கும்னாலுமே சரி வியூஸ் போகுது, இளையராஜா சாரோட காப்பி அடித்த பாடல்கள் அப்படின்னு டைட்டில் போட்டால், தம்ப்நெயிலில் போட்டால் எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. அதுக்காக தான், அந்த பொழைப்புக்காக தான், இந்த நார பொழைப்புக்காக தான் இங்கே உள்ளே வந்தது. ஆனால் உள்ளே வந்தால் அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்றது அப்புறம் தான் தெரியுது. என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கார், அவரும் இளையராஜா பாடல்களை வந்து காப்பி அடித்து போடுறாங்க அப்படின்னு வைத்த வளர்க்குற ஒரு குரூப்பு தான். அவருக்கு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, ரெண்டு லைன் தான் எடுத்திருக்காரு, மீதி 4 நிமிஷம் பாடலில் அவரோட க்ரியேட்டிவிட்டி தான் அதில் இருக்குது அப்படின்னு அவர் கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஆள் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஒவ்வொரு பாடல்கள்லேருந்து ரெண்டு லைனாக உருவி மொத்த பாடலை உருவாக்குறாரு அப்படின்னு போட்டுருவோம். இது எங்கேயாவது பொருந்துமா? ஒரு சட்டை வந்து போட்டேன்னா ஒரே கலரில் இருக்கணும். ஒவ்வொரு துணியிலிருந்து கட் பண்ணி போட்டால் சட்டை தச்சு வந்துடும். ஆனால் கலர் அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சமாவது அர்த்தத்தோட போட்டிருக்கானா அந்த கமெண்ட்டு, ரிப்ளை கொடுத்துருக்கானா? ரெண்டாவது, அப்படி ஒவ்வொரு பாடல்கள் இருந்து எடுத்து போட்டேன்னா அந்த பாடல் நீ சொன்ன இல்லையா, இப்போ நீ சொல்லிட்ட இந்த பாட்டிலேருந்து இந்த லைன் எடுத்திருக்காரு அப்படின்னு இளையராஜா சார் பாட்டையும் காப்பி அடித்த பாட்டையும் போட்டு மேட்ச் பண்ணி கொடுக்குற. நீ எல்லா லைனையும் ஒவ்வொரு பாடலிருந்து எடுத்து போடுறீங்கன்னா அப்போ எல்லா பாடலையும் எடுத்து போடு. அப்போ நீ விடுறது கப்சான்னு நல்லா தெரியுது இல்லை? ஏதோ கேட்குறவங்க கேன பசங்க இருக்கிறதுனால அளந்து சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. அப்படியே வந்து கமெண்ட்டு வந்து போட்டாலுமே வந்து அதை வந்து ஹைட் பண்ணிடுறது, மறைச்சிடுறது. இவங்கள வந்து எங்களை மாதிரி யூடியூபர்ஸை பாராட்டி போடுற கமெண்டா நீங்கள் சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கீங்க, இளையராஜா சார் வந்து காப்பி அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு லைன் எடுத்து போட்டதுனால இளையராஜா ஐயா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இசையமைப்பாளர் இருக்கிறாங்க. அவங்களோட திறமையெல்லாம் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இசை, இன்றைக்கி ஒரு ரூமில் உட்காந்துட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் கம்ப்யூட்டர் இசை வர்றதுக்கு முன்னாடி ஒரு தியேட்டரில், ரெக்கார்டிங் தியேட்டரில் 100 பேர் முன்னாடி உட்காந்து அந்த பாடலை வந்து கம்போஸ் பண்ணணும், கண்டக்ட் பண்ணணும், இவ்வளவும் இருக்குது. ரெண்டாவது ப்ரொடியூசர், டைரக்டர் வருவாங்க. ப்ரொடியூசர் மேக்ஸிமம் வர மாட்டாங்க, டைரக்டர், அசிஸ்டண்ட், அசோசியேட் எல்லாம் வருவாங்க.
இவங்கள திருப்தி பண்ணணும். அந்த இடத்துல இருப்பா, நான் ஒரு கேசட் போட்டு கேட்டுக்கிறேன், அதிலிருந்து நான் ஒரு டியூனை நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு நான் சொல்லுங்கள். அந்த காலத்தில் வந்து மவுண்ட் ரோடில் பப்பட் சம்மால்னு ஒரு கடை இருந்தது. அந்த கடையில் தான் வெளிநாட்டு கேசட்டு, அப்புறம் ஹிந்தி பட கேசட்டு எல்லாமே அங்கே தான் கிடைக்கும். அவங்க கையில் என்ன ஸ்டாக் இருக்கோ அதுதான் நம்ம கேட்க முடியும். நம்ம நினச்ச மாதிரி மியூசிக்லாம் வந்து கேட்க முடியாது. இப்போ வந்து ஒரு ஃபோக் சாங் வேணும், அப்போ கேப்டன் பிரபாகரனில் ஒரு பாட்டு வந்திருக்கு, ஆட்டமா தேராட்டமா, அதை மாதிரி வந்து பாட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு போடணும். ஹிந்தி பாட்டில் எதனா போட்டிருக்காங்களான்னு போயெல்லாம் தேட முடியாது. அது எந்த படத்தில் எந்த சுச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு போட்டிருக்காங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன மும்பையில் இருக்கார்? அந்த இசையமைப்பாளர் மும்பையில் இருக்கார், தமிழ்நாட்டில் இருக்கார். ரெண்டாவது, அந்த காலத்தில் வந்து டிவியும் ரொம்ப கிடையாது. இன்றைக்கி வந்து 24 hours மியூசிக் சேனல் இருக்குது, அப் டு டேட். இன்றைக்கி பிறந்த குழந்தை கூட எல்லா பாட்டையும் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி அப்படி கிடையாது. அதனால் வந்து அந்த பாடலை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதே பெரிய சமாச்சாரம். ஏதோ ஒரு 10 பாடல்கள் 20 பாடல்கள் வந்து அவங்க கேட்டிருக்கலாம், அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அதுலேருந்து ஒரு லைன் 2 லைன் எடுத்து போட்டிருக்கலாம். அது மாதிரி வெளிநாட்டு இசை, பாப் மியூசிக், அப்புறம் இங்கிலீஷ் பாட்டு, இந்த போனியம், அப்புறம் மைக்கேல் ஜாக்சன், இவங்க பாட்டெல்லாம் எடுத்து கேட்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது, அவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு எதாவது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பாட்டு கேட்டு அதில் வந்து அவங்க மனசை தொடக்கூடிய ஒரு பாடல்களை வந்து சரி நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா என்னன்னு அப்படி தான் அந்த பாடல்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, ஒரு இசையமைப்பாளர் வந்து 1000 பாடல்கள் போட்டிருக்காங்கன்னா 1000 பாடலும் வந்து காப்பி அடிச்சதாக இருக்காது. அப்படியே காப்பினா கூட ஒரு லைன் 2 லைன் தான் எடுத்திருக்காங்க. மீதி உள்ள லைன்லாம் வந்து அவங்களோட சொந்த கிரியேட்டிவிட்டி தான். அதில் பிஜிஎம்லாம் வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டி தான். பின்னணி இசை இல்லாமல் பாட்டு வந்துடுமா? வெறும் பாட்டை மட்டும் பாடிக்கிட்டு தகர டப்பால இல்லை தகர டீனில் தாளம் போட்டுக்கிட்டு இது பண்ணிட முடியுமா? அப்புறம் பாருங்கள், ரெக்கார்டிங் தேட்டருக்கு வரேன். அங்கே வந்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு 80 வாத்திய இசைக்கலைஞர்களை வந்து நம்மளுக்கு நோட்ஸ் கொடுக்கணும். இசையமைப்பாளர் நோட்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரிய வச்சு வாசிக்க வைக்கணும். இவ்வளோ வேலை இருக்குது. ஒரு 2 லைனை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாட்டை வந்து உருவாக்கிட முடியாது. ஒரு பாடல் உருவாக்குறதுக்கு எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் 1 நாள் இல்லை 2 நாள் ஆகும். நம்ம இளையராஜா சாருக்கு தான் 6 நாளில் முடிஞ்சிடும். அப்புறம் பாட்டு பாடுறவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கணும், கிட்டார் வாசிக்கிறவங்களுக்கு கார்டு சொல்லி கொடுக்கணும், ரிதம் பேட்டர்ன் எப்படின்னு ஸ்ட்ரம்மிங் பண்ணி சொல்லி கொடுக்கணும். தபேலா இசை கலைஞர்களுக்கு அவங்க எந்த தாளத்தில் வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும்னு சொல்லி தரணும். அதாவது ஒரு பாட்டு போய்கிட்டே இருக்கும்போது தாளம் போய்கிட்டே இருக்கும். அந்த பாட்டு எண்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் அதே பாட்டை ரிப்பீட் பண்ணும்போது இந்த இடைப்பட்ட இதில் ஃபில்லின் வரும். அந்த ஃபில்லின் வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்றது மியூசிக் டைரக்டர் தான் சொல்லித்தரணும். அது எந்த ஹிந்தி பாட்டில் இருந்தும் வெளிநாட்டு பாட்டில் இருந்தும் காப்பி அடித்து சொல்ல முடியாது. தபேலா சொல்ல முடியுமா? போனியம்லேருந்து தபேலா காப்பி அடிக்க முடியுமா? சொல்லுங்கள். ஹிந்தி பாட்டிலேருந்து எப்படி காப்பி அடிக்க முடியாது? இந்துஸ்தானி. நம்ம வந்து கிராமத்து பாடல்களுக்கு வந்து தபேலா வாசிக்கும் போது இந்துஸ்தானி இசை எப்படி பொருந்தும்? அந்த தாளக்கருவி எப்படி பொருந்தும்? அந்த நொட்டேஷன் எப்படி பொருந்தும்? ஒரு லைன் 2 லைன் காப்பியை எடுத்ததுக்காகவே வந்து இவங்க அந்த இசையமைப்பாளர் வந்து அவ்வளோ வந்து மட்டம் தட்டி பேசுறது வந்து நாங்களும் பேசினால்தான், நானும் பேசினால்தான். ஆனால் இங்கே வந்து அதாவது எப்படின்னா ஒரு குழந்தைய கடத்திட்டு போகிறதுக்காக உள்ளே வந்து அந்த குழந்தையோட அன்பால் ஈர்க்கப்பட்டு மறுபடியும் அந்த குழந்தைய வந்து பெற்றவங்ககிட்டே கொடுக்குற ஒரு கடத்தல்காரன் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். இளையராஜா ஐயாவையும் இல்லை வேறு இசையமைப்பாளர்களையும் வந்து இவங்க எந்தெந்த பாடலாம் திருடி போட்டிருக்காங்க, நம்ம யூடியூப்பில் போட்டால் வியூஸ் அதிகமாகும் அப்படின்னு உள்ளே வந்தவங்க தான் நான்லாம். அப்படி உள்ளே வந்து ஒவ்வொரு பாட்டும் கேட்கும் போது இந்த ஒரு லைன் 2 லைனுக்காகவே இவங்களை வந்து இப்படி குறைச்சி மதிப்பிடலாமா அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் வந்து அவங்க எடுத்த லைனே நான் போட்டிருக்கேன். என்னோட வீடியோவில் வந்து எந்தெந்த பாடல்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க அதையும் போட்டிருக்கேன். டைட்டிலில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சுட்டார் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து 90% வந்து அவங்களோட உழைப்பு பற்றி தான் நான் பேசினதாக இருக்கும். 10% வந்து மேட்ச் பண்ணி போட்டிருப்போம். இந்த பாடல் இப்படி இருக்கு, இளையராஜா சார் பாடல் இந்த இடத்துல இது மேட்ச் ஆகுது அப்படின்னு போட்டிருப்போம். தவிர 90%
இசையமைப்பாளரோட உழைப்பை வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதில் வாசித்த வாத்திய கலைஞர்களோட உழைப்பையும் சொல்லியிருப்போம். காப்பிரைட் பிரச்சனைனால நம்ம அந்த இசையெல்லாம் போட முடியல. இல்லைன்னா காப்பிரைட்டுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா அதை பின்னணி இசையெல்லாம் நம்ம எடுத்து போடலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வாசித்து நம்ம அறிவுக்கு என்ன தெரியுமோ அதை வாசித்து ஏன்னா பார்க்குறவங்களுக்கு புரியணும் இல்லையா, அதனால் வாசித்து போடுறோம். சரி, ஒரு திரைப்படம் வந்து பாட்டோடு முடிஞ்சிருதா? ஒரு பாட்டு வந்து 4 நிமிஷம் வருது. 6 பாட்டுன்னா 6 நாள் 24 நிமிஷம், அதாவது ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்க. மீதி 2 மணி நேரம் படத்து கூட ட்ராவல் பண்ணுறது பின்னணி இசை தான். அந்த பின்னணி இசையெல்லாம் யார் போடுவாங்க? தாத்தாவை போடுவாங்க, இசையமைப்பாளர் தான் போடணும். அது எந்த இதுலேருந்து காப்பி அடிக்க முடியும்? பின்னணி இசை எங்கேருந்தும் காப்பி அடிக்க முடியாது. அப்புறம் டைட்டில் மியூசிக் இருக்குது, அதையும் வந்து எங்கேயும் இருந்து காப்பி அடிக்க முடியாது. இந்த டைட்டில் மியூசிக்கும் பின்னணி இசையிலையும் ஒருத்தரோட இசை திறமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். பாட்டு டியூன் யார் வேணால் போடலாம், ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்க. ஏன்னா ஆட்டோ ஸ்டாண்டுன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அவங்க பொழுதன்னைக்கு உழைச்சிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இசை கேட்கறதுக்கோ அதுக்கோ நேரம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு கேட்குற அந்த பாட்டு கேட்குற நேரமே கம்மி. அப்போ அந்த நேரத்துலையுமே அவங்களுக்கே வந்து அந்த டியூன் போடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும்போது முழு நேர இசை தொழிலாக இருக்கிறவங்களுக்கு வந்து டியூன் போடுறதுக்கு என்ன தெரியாமல் இருக்க போகுது? அதனால் வந்து பாட்டு வந்து டியூன் யார் வேணால் போடலாம். அதுக்கப்புறம் அந்த தாளம் இருக்குது, இசை பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வந்து இசை சொல்லிக் கொடுக்கணும், வாசிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம ஒரே ஆளாக பண்ணிட முடியுமா? இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் இசை மாதிரி. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எல்லாருக்குமே வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்து அவங்களுக்கு இப்படி வாசிக்கணும் அப்படி வாசிக்கணும், வயலினிஸ்டா போ இப்படி போடுங்க, இத்தனை செகண்டுக்கு போடுங்க, அப் மூமெண்ட்டில் வந்து இத்தனை செகண்டு மேலே வரணும், டவுன் மூமெண்ட்டில் இத்தனை செகண்டு மேலே வரணும். இதெல்லாம் வந்து ஏதோ மோகம். அந்த பாட்டை நீங்கள் கேட்டாலே தெரியும். அது ஃபுல்லாக வந்து வயலின் ஃபேமிலி தான். அந்த வயலின் ஃபேமிலி 3 குரூப் வாசிச்சிருப்பாங்க. 3 குரூப்புக்கும் 3 விதமான நொட்டேஷன் இருக்கும். அதனால் நம்ம வந்து அந்த பாடலே வந்து இளையராஜா சார் எங்கேயாவது மாட்டி விட முடியுமான்னு தான் உள்ளே போனது. ஆனால் பார்த்தா ஐயோ இது நெருப்பில் கை வச்ச மாதிரி, இது அவரோட எவ்வளோ பெரிய திறமையில் இந்த பாட்டு உருவாகியிருக்கு அப்படின்னு பின்வாங்கிட்டோம். இப்படி நாங்கள் இளையராஜா சாரை குறை சொல்லி உள்ளே வந்த பல பேர் வந்து இன்னைக்கு இளையராஜா சாருக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சில பாடல்களை வந்து மேட்ச் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் 90% அவங்களோட உழைப்பையும் அந்த உண்மைத்தன்மையை எடுத்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவே நான் அதுக்காக தான் பேசுகிறேன். இப்படி வந்து பின்னணி இசைக்கும் டைட்டில் இசைக்கும் மெயின். ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போது வந்து அங்கே பார்க்குற வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடணும். அப்படி இருக்கணும் மியூசிக்கு. எடுத்த உடனே வந்து மியூசிக் வந்து டல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், ஜென்ஸாக இருந்தால் தியேட்டர் விட்டு வெளியே போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வருவாங்க, போர் அடிக்குதுப்பா மியூசிக் அப்படின்னு. அவங்கள வந்து இன்டர்வல் வரைக்கும் உட்கார வைக்கணும். அதுக்கு வந்து இசையமைப்பாளர்களோட திறமை வந்து ரொம்ப 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 முக்கியம். இங்கே யாராவது காப்பி கேட் சொல்கிறாங்களே, பின்னணி இசை பற்றி யாராவது வாய் திறக்கிறாங்களா? டைட்டில் மியூசிக் பற்றி யாராவது வாய் திறக்கிறாங்களா? யாரும் வாய் திறக்க முடியாது. பின்னணி இசை பற்றி சத்தியமாக சொல்ல முடியாது. உண்மையிலே கட்ஸ் இருந்தால் எந்த இசையமைப்பாளர் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த பின்னணி இசை, இந்த படத்தில் வரக்கூடிய பின்னணி இசை இதில் இருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க. ஹிந்தி பாட்டிலேருந்து, ஹிந்தி படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க, இல்லை இந்த வெளிநாட்டு படத்துலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படியே போடுங்க. நிச்சயமாக முடியாது. தலைகீழ நின்னாலுமே அது போடவே முடியாது. இதெல்லாம் அவங்களோட சொந்த கிரியேட்டிவிட்டி. அதனால் இங்கே இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பாடலில் வர ஒரு லைன் 2 லைனை வச்சுட்டு எந்த இசையமைப்பாளர்களையும் வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டில் யாராவது பெரிய வந்தா போடுறா. ஐயோ ஐயோ வலிக்குதா. ஒழுங்கா கஞ்சிய குடிச்சமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது. எப்ப அந்த சல்லி பசங்க சவகாசம் வேண்டான்னு சொன்ன இல்லையா? எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிற?